ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. எல்லோரும் டெய்லி எஃப்எஃப் போடுற மாதிரி கேட்குறீங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. பட் வெரி சாரிடா, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அதுவும் பேலன்ஸ் பண்ணும், இதுவும் பேலன்ஸ் பண்ணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதனாலேயே பேக் டு பேக் என்னால் எஃப்எஃப் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் போடுற மாதிரியாவது நான் ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ரிவெஞ்ச் ஆர் லவ் இதோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃபோட 5 பார்ட்ஸும் யார் யார் பார்த்துலையோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் ப்ரீவியஸ் எபிசோடில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, தேவங்க வந்துட்டு வையனை கண்டுக்காத மாதிரியே இருந்து என்னென்னவோ பிளான் பண்ணி கடைசியில் அவங்கள கல்யாணம் கூட பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வையன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. பட் தேவாங் வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு அவங்க இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்குவாங்க. தேவாங் வந்து உண்மையாகவே இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்களா? அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கா? நம்ம வையன் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் எப்படி இவங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க? தேவாங்குக்கு வையன் மேலே சுத்தமாக லவ்வே இல்லாத ஆயிடுச்சா? ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் பார்க்கலாங்களா? அப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது நீங்கள் போயிருக்கிற கார் வந்துட்டு ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி நிற்கும். அது வேறு யார் வீடோ இல்லைங்க, நம்ம தேவாங்கோட வீடு தான். உங்களுக்கு ஃபுல் உடம்பெல்லாம் ஒத்ரின்கோ, ஒரு மாதிரி ஃபுல் நர்வஸாக இருக்கீங்க. தேவாங் கூட இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன சொல்வீங்கன்ற பயத்துலேயே ஸ்லோவாக இறங்கி நிதானமாக நடந்து உள்ளே போவீங்க. மெயின் டோர்கிட்ட போவீங்க. நீங்கள் என்ன நினைக்குவீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது தேவாங் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுன்னு. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே மெசேஜ் வந்துட்டுக்கோ. ஏன்னா லியா கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்குவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பயங்கர கோமா, ரொம்ப டென்ஷனாக வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசினுக்குவாங்க. இவ எங்கெங்க போயிட்டா? கால் பண்ணால் ரிசீவே பண்ண மாட்டேன்றா. உண்மையாகவே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இரு, அவன் வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கலாம். நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாத பின்ன. அந்த பொண்ணை என் மருமகளாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுருக்கான். நான் எப்படிங்க கூலாக டென்ஷன் ஆகாமல் இருக்கட்டும்? ஃபஸ்ட்டு அவன்கிட்ட பேசலாம், உண்மை என்னன்னு தெரியாமல் ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அப்போ ஜின் கூட, ஆமாம்மா அப்பா சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேயாங் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டா, லியா ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஜின், லியா பேசின அந்த டோனை வச்சு பார்த்தா அவள் பொய்யும் சொல்ல, சும்மா கூட சொல்ல, அவள் உண்மையாக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. லியா வந்துட்டு தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் காமன் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியும்னு நினச்சின்னுக்குவாங்க இவங்க ஜின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போது சாரா வந்து, என்னங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே அந்த டோர்கிட்டே திரும்பி பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் நின்றுக்குவீங்க ஃபுல் நர்வஸாக, ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. அப்போ தேவங்களோட அம்மா ஃபுல் கோமாக உங்களையே பார்த்துட்டு, வா உனக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ சந்தோஷம் இல்லை? நான் உனக்கு என்ன சொன்னேன்? என் பிள்ளை லைஃப்லேருந்து தூரம் போன்னு சொன்னேன் இல்லை? இப்போ என்னடான்னா அவன் பொண்டாட்டியாக வந்து நீங்கள் நிற்கிறியா? காசுக்காக இவ்வளோ சீப்பாக இறங்குவியா வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக உங்கள் ஹெட் ரேஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் ஒதுங்கி தான் இருந்தேன், உங்கள் பையன்தான் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என் பையன் பற்றி சொன்னேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், அவனுக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்கல, அவன் பற்றி பேசக்கூட மாட்டான், அவன் எப்படி உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், எனக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு இன்னைக்கு கல்யாணங்க, அங்கே வந்து உங்கள் பையன் ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ நீங்கள்லாம் இப்படி என் மேலே பழி போடுறீங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. இதை பாரு, நீ என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணு, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் கால் எடுத்து வைக்காத, உன்னை என்றைக்குமே நான் என் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன், நான் இல்லை என் பையனும் உன்னை அவள் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே மாட்டான், எனக்கு அவன் பற்றி நல்லா தெரியும் அப்படின்வாங்க. அப்போது ஜின் வந்துட்டு, மா என்னம்மா இப்படி பேசுகிற, பாவம்மா வையன், உனக்கு தேவங்க பற்றி தெரியாதா, அவள் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா, என்னடா நீ
உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத விட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறியே அப்படின்வாங்க. அப்போ ஜின் வந்துட்டு, அம்மா பையன் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட் பொண்ணுமா, எனக்கு அவள் பற்றி நல்லா தெரியும். இதை பார் ஜின், நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அது இல்லைம்மா, இப்போ அவளை உள்ளே வர விடு. இதை பாரு, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னா நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இங்கேருந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்கோட அப்பா, இதை பாரு, இப்போ அந்த பொண்ணை உள்ளே வர விடு, சும்மா பிரச்சனை வேணாம், தேவங்க வர வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க, அவன் வந்ததுக்கப்புறமா என்ன விஷயம்னு பேசி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போது தேவங்கோட அம்மா, அவள் உள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான், தேவங்க வர வரைக்கும் அவள் அங்கேயே வெளியே நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின், மா நீ என்னம்மா மனசாட்சி எல்லாமே பேசுகிற, இந்த நேரத்தில் அவளை வெளியே நிற்க சொல்கிறியே, வெளியே குளிர் எப்படி இருக்குது தெரியுமா, பாவமாவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார் ஜின், இதுதான் கடைசியாக இருக்கணும், இன்னொரு தடவை என் முன்னாடி அவளுக்கு நீ வக்காலத்து வாங்கின, நீ என் புள்ளன்றதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சார் பரவாயில்ல சார், நான் இங்கே நிற்கிறேன், என்னால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்வீங்க. ஓ ரொம்ப ட்ராமா பண்ணாத, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்லோவாக திரும்புவீங்க வெளியே போகிறதுக்காக. அப்போது ஒருத்தவங்க வந்து உங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிவாங்க. யாருன்னு பார்த்தா தேவங்களோட பர்சனல் பாடி கார்டு ஸ்டீவ் தான். அவங்க கையில் உங்களோட லக்கேஜ் இருக்கும். நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. ஆக்சுவலி மேம், இது உங்களோட திங்ஸ் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கு, டீனா மேம் தான் கொடுத்தமிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களால் பேச முடியல, நீங்கள் அழுதுன்னுக்குவீங்க. அந்த லக்கேஜை எடுக்க போவீங்க. அப்போ அவங்க, பரவாயில்ல மேம், நானே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டோர்கிட்ட போவாங்க. அப்போ தேவங்களோட அம்மா நடுவில் வந்து நின்றுட்டு, எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. உள்ளதான் மேம் அப்படின்வாங்க. அவளையே நான் அந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டான்னு சொல்லியிருக்கேன், அவளோட இந்த சீப்பான திங்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடுவேனா அப்படின்வாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அவகிட்டே கொடு, தேவங்க வர வரைக்கும் அவள் வெளியே கார்டன்லேயே நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் அவளை வெளியே துரத்துந்து தேவங்க கூட சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ ஸ்டீவ், ஆக்சுவலி மேம், இவங்களை கெஸ்ட் ரூமில் தங்க வைக்க சொன்னதே பாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்களோட அம்மா, என்னது தேவங்க சொன்னானா, ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உங்களே பார்ப்பாங்க. அப்போ தேவங்களோட அப்பா வந்துட்டு, இதை பாரு, நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன், தேவங்க வர வரைக்கும் ரியாக்ட் பண்ணாதேன்னு, நடு நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அம்மா உங்களே முறிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. ஜின் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, சார் நீங்களாவது என்ன நம்புங்க சார், நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களே பார்த்துட்டு, அங்கே என்ன நடந்துச்சின்னு எனக்கு தெரியாது வையன், ஆனால் நீ எந்த தப்பு பண்ணிடலன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தேவங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஜின்னு அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு, சாரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களும் வருவாங்க. உங்களையே பார்த்து ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த சிஸ்டர் ஃபீல் வரும் அவங்கள பார்த்த உடனே. மேம் போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டீவ். நீங்களும் ஹெட் நாட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. ஸ்டீவ் வந்துட்டு உங்களுக்கு கெஸ்ட் ரூம் காமிச்சிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் அந்த ரூமில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு திரும்புவாங்க. அப்போ நீங்கள், தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேம், நான் இங்கே கீழே தான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு குரல் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட் நாட் பண்ணியிருக்குவீங்க. அவங்க வெளியே போயிடுவாங்க. நீங்கள் அந்த ரூமையே சுற்றி பார்த்துட்டு, என்னால் நம்பவே முடியல, ஒரு நாள் நான் இப்படி இவங்க வீட்டில் நிற்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் என்ன இக்னோர் பண்ணுற மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறமா என்னோடய லைஃப் எப்படி இருக்க போகுதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னுக்குவீங்க. அப்போது டோர் நாக் ஆகும். வையன் உள்ளே வரலாமா அப்படின்வாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சாரா தான்.
நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு வாங்க அக்கா அப்படின்னு சொல்வீங்க. அவங்க ஸ்லோவாக உள்ளே வருவாங்க. வயன், உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது சாப்பிடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எனக்கு வேணாக்கா, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு நல்லா தெரியும் வயன், நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்வாங்க. வேணாக்கா ப்ளீஸ், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. இதை பார், என்னை வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இப்போ அக்கா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்வாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குவீங்க. அப்போது சாரை வந்துட்டு ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதை பார் வயன், நீ இருக்கிற அதே சுச்சுவேஷனில் நானும் இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி வரும்போது இதே மாதிரி தான், யாருமே என்னை ஏற்றுக்கவே இல்லை. அதுலேயும் ஜின்னோட அம்மா நம்ம 2 பேர் கல்யாணம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஹோப்ஸே இல்லாத ஆயிடுச்சு. ஜின்னை விட்டுட்டு போயிடலான்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் டைம் போக போக அவங்க அம்மாவும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் இப்போ ஒரு குழந்தை கூட இருக்குது. அதே மாதிரி உன் லைஃப்பில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அக்கா என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருந்தாங்க, ஆனால் என் விஷயத்தில் அப்படி இல்லைக்கா. என் புருஷன் என்னை வெறுக்கிறாருக்கா. இப்போ கூட பாருங்கள், எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாமல் அவங்க யாரோ கூட அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரா வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ எதுவுமே சாப்பிடல, உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லுந்த தேயாங் தான். அவங்க அம்மா உனக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அதாலேயே ஸ்டீவை வர சொல்லி உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ நினைக்கிற மாதிரி தேயாங் கெட்டவர் கிடையாது வயன். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேயும் அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வீட்டில் சொன்னப்போ எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே எதிர்த்து கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிக்குவேன்னு சொன்னார். அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் லவ் பண்ணின்னு இருந்தாங்க அக்கா, ஆனால் இப்போ இல்லை. இப்போ அவருக்கு என் மேலே இருக்கிறது வெறும் வெறுப்பு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிந்த வெறும் ரிவெஞ்சுக்காகத்தான் அக்கா அப்படின்னு சொல்வீங்க. இல்லை வையன், அது உண்மை கிடையாது. அவர் சொல்லுவாங்க அவ்வளோதான். நீ அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டேன்ற கோவத்தினால அவங்க அப்படியெல்லாம் பேசியிருக்குவாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க உன்னை வெறுக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நீ பொறுமையாக இரு, எல்லாம் சரியாயிடும். சரியா? உனக்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சிக்காத. நான் இருக்கேன், ஜின் இருக்காங்க. நம்ம 2 பேரோட சப்போர்ட் எப்போவுமே உன் கூட இருக்கும். சரியா? இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்துனுக்குவீங்க. சீலிங்கே பார்த்து யோசிச்சுன்னுக்குவீங்க. ஆனால் அப்படியே தூங்கிடுவீங்க. உங்களுக்கு ஆன அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டயர்ட்னஸால். இப்போ மிட் நைட்டு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகும். வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட கிம் தேயாங் தான். அவங்க வந்துட்டு ஸ்லோவாக நடந்துன்னு வருவாங்க. நீங்கள் படுத்து நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்குவீங்க. உங்கள் பக்கத்தில் நீல் டவுன் பண்ணிவிட்டு, எவ்வளோ இன்னோசென்ட்டாக தூங்கின்னுக்கிறியடி, என்னை பார்த்தா நீ அந்த மாதிரியெல்லாம் பேசுவியான்னு எனக்கு ஆக்செப்ட் பண்ணுறதுக்கே ஆயினில்லை வையன். ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ என் கண்ணை முன்னாடி எங்கள் அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டேன். உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியலடி, உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் என்னால் தாங்கவே முடிய மாட்டேங்குது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமாடி. சொல்லப்போனால் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பாலா போன ஹார்ட் ஒத்துக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. உன்னை வெறுக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலடி. நம்ம 2 பேரும் நார்மலாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ என்னோடய ரூமில் என் பெட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பியூட்டிஃபுல்லாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்குவோம். ஆனால் நீ என்னை எப்படி பண்ணிட்ட பார்த்தியா? உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி உன்னை இப்படி கெஸ்ட் ரூமில் யாரோ ஒருத்தி மாதிரி படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டியே. உன்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? என் ஹார்ட்டில் யாரோ கத்தி எடுத்து குத்தின மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக தூங்கிக்குவீங்க. உங்கள் ஃபேஸையே பார்ப்பாங்க. உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக டியர்ஸ் மார்க் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு
உங்கள் ஃபோர்ஹெட் பிள்ளை கிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியே போய் தட்டுன்னு டோரை சாத்தின்னு போயிடுவாங்க. பட் உங்களுக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நீங்கள் உண்மையாகவே தூங்கிட்டுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு உக்காந்துருக்குவீங்க. வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப ஹெசிடேட் பண்ணிருக்குவீங்க. ஸோ ரூம்லேயே இருக்குவீங்க. இப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா டீனா. ஹலோ டீனா அப்படின்வீங்க. பையன் எப்படி இருக்கேன்? நேற்று நைட்லேருந்து நானும் ஆண்டியும் மாற்றி மாற்றி உனக்கு கால் பண்ணின்னுக்குறோம், ரிசீவ் பண்ணாமல் என்னடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டீனா என் நிலைமை சரியில்லைடி, அதுவும் இல்லாமல் நான் என் ஃபோனை சைலண்டில் வச்சுட்டு இருந்தேன், எனக்கு அதை பற்றி கவனமே இருக்குல்லடி அப்படின்னு சொல்வீங்க. என்னடி ஆச்சு? அவங்க வீட்டில் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாங்களா? சீனியர் உங்ககிட்ட தப்பாக ஏதாவது நடந்துக்குனாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவர் என்கிட்ட தப்பாலாம் பிஹேவ் பண்ணல, ஏன்னா அவர் என் கூடவே இருக்குல்லடி. அவர் வந்துட்டு அவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. இன்னொரு வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என்னடி சொல்கிற? எவ்வளோ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கின்னு உன்னோட லைஃப் எதுக்காக ஸ்பாயில் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன என் கூட சந்தோஷமாக குடும்ப நேரத்தவா கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ட்டின்னா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிருந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தானேடி. எனக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லட்டினா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு எனக்கு கல்யாணம் ஆனப்பவே தெரிஞ்சிடுச்சிடி. அவங்க அம்மா அப்பா எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உனக்கு அவங்க அம்மா பற்றி நல்லா தெரியும் இல்லையாட்டினா, அதுக்கப்புறமா கூட எதுக்காக கேட்குறேன்? அவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி என்கிட்ட அப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்களோ அதுவே நடந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கான்னு நீயே யோசிச்சிக்கோ. ஆனால் இங்கேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்கடி. உன்னை மாதிரியே ஜின்சர், அதுக்கப்புறமா சாரா அக்கா, ஜின்சரோட ஒய்ஃபு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ஏதோ சொல்ல வருவாங்க, அதுக்குள்ளே உங்கள் ரூம் டோர் நாக் ஆகும். டீனா யாரோ டோர் நாக் பண்ணியிருக்கிறாங்க, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், அப்புறமா அம்மா கிட்டே கூட சொல்லிவிடு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் டைம் கிடைக்கும் போது அம்மாவுக்கு கால் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு பாய்டி அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு போய் டோர் லாக் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா சாரா நின்றுக்குவாங்க ஸ்மைல் பண்ணின்னு. குட் மார்னிங் வயன். குட் மார்னிங் அக்கா, நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி வா கீழே போகலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அக்கா வேணா அக்கா, நான் இங்கே இருக்கிறேன்னு கீழே நான் வந்தால் சும்மா பிரச்சனை அப்படின்னு சொல்வீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கீழே வா, தைரியமாக வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அக்கா வேணா அக்கா ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்வீங்க. நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்வாங்க. அக்கா சீனியரோட அம்மாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல, காலையிலேயே எதுக்குக்கா சும்மா பிரச்சனை அப்படின்னு சொல்வீங்க. அதுவும் இல்லாமல் அவர் வேறு வீட்டில் இல்லை, நான் கீழே வரும்போது அவர் வந்துட்டா சும்மா எதுக்குக்கா வேணாக்கா நான் இங்கே இருந்துடுறேன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரா வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி என்ன வையன் இவ்வளோ பயப்படுற, உன்னை கீழே கூட்டிகிட்டு வரத்துக்கு சொல்லுங்க உன்னோட சீனியர் தான். அவங்க அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஃபுல் ப்ளஷ் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. சரி வெக்கப்பட்டிருந்த போதும் கீழே போலவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயின்னுக்குவாங்க. இன்னொரு சைடு டைனிங் டேபிள்கிட்ட தேயாங், அவங்க அம்மா அப்பா ஜின் எல்லாமே இருக்குவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு எதுவுமே பேசாமல் தேயாங்கே முறிச்சு பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து தேயாங் அப்படின்னு. நான் காலையில் தான் வந்தேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின்னு ஏய் உனக்கே இது நியாயமாக இருக்காடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியை வீட்டில் விட்டு எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அண்ணா இதை பாரு, நான் அவளை என் பொண்டாட்டியை அக்செப்டே பண்ணினில்லை, இந்த கல்யாணம்லாம் ஒரு கல்யாணமே இல்லைன்னா, அவள் அம்மாவை பண்ண இன்சல்ட்டுக்கு அவளுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அம்மா ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வரும். நான் சொல்லியா, எனக்கு நல்லா தெரியும் என் பையன் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அப்பா நேற்றெல்லாம் யார் எகிரி எகிரி குச்சி நின்றுந்து, நான் சொன்னேன்ல அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், எதுவுமே ரியாக்ட் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, எனக்கு அந்த பொண்ணு ஃபேஸ் பார்த்த உடனே அவள் எனக்கு பண்ண இன்சல்ட்டு தான் ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான்
நான் நேற்று அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் அவன் மேலே இருக்கிற லவ்வால் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின் பைத்தியக்கார மாதிரி பேசாதே தேயாங், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களாடா, நீ திருந்துட்டேன்னு நினச்ச தேயாங், ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா, உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்கோட அம்மா, ஜின் போதும் நிறுத்து, அவனை எதுக்காக திட்டுற, என்னை அந்த பொண்ணு எவ்வளோ இன்சல்ட் பண்ணா தெரியுமா, ஆனாலும் நீ அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறியே, நீ நிஜமாவே எங்கள் புள்ள தானா அப்படின்னு சொல்லிட்டு, தேயாங் நீ ஒன்றும் கவலைப்படாத தேயாங், உங்கள் அண்ணா இப்படி தான் பேசுவா. அப்போ அவங்க அப்பா, தேயாங் நீ அந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்கணுமா இருந்திருந்தா வேறு மாதிரி எடுக்கலாமாயிடுச்சு, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இப்போ உன்னோட லைஃப்பும் சேர்ந்து தானே பாலாயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க அப்பாவையே பார்ப்பாங்க. அப்போ சடனாக அவங்க அம்மா, அது எப்படிங்க என் பிள்ளை லைஃப்பை பாலாகிறதுக்கு நான் விட்டுடுவேன், 6 months அவ்வளோதான், அதுக்கப்புறமா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கால அவள் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா, அவளுக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்குவேன், நீ என்ன தேயாங் சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ தேயாங் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படித்தாம்மா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. பட் அவங்க வந்துட்டு மனசார சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்படி சொல்லும் போது டிவோர்ஸுன்ற வார்த்தை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆயிருக்கோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட ஃபுல் கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டுன்னுக்குவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வரும்போது அவங்க பேசின்னுக்குவாங்க, நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்கிட்டே நின்றுடுவீங்க, சாராவும் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிக்குவாங்க, உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிருக்கோ. ஜின் உங்களே ஒரு மாதிரி சேடாக பார்க்குவாங்க. ஜின் பார்த்துன்னுக்கிற டைரெக்ஷன்லேயே எல்லாருமே திரும்பி பார்க்குவாங்க. பார்த்தா நீங்களும் சாராவோ நின்றுக்குவீங்க. சாரா இவ்வளோ எதுக்காக அங்கே கீழே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு தேவங்கோட அம்மா திட்டுவாங்க. அப்போது சாரா வந்துட்டு, அது வந்து அத்தை தேயாங் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா, என்ன தேயாங் அவ்வளோ எதுக்காக இங்கே வர சொன்னேன், இங்கே வெறும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க வேண்டிய இடம், இவ்வளோ இங்கே எதுக்காக வர சொன்னேன் அப்படின்னாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, அம்மா கூல்டான்மா, நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் ஒன்றும் அவளை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடுறதுக்காக வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து, நீ என்ன பெரிய மகாராணியா இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு கீழே வர, உன்னை கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை வேற அனுப்பணுமா, அதுலேயும் எங்கள் அண்ணியை, இதப்பார் நாளிலேருந்து எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கணும், இங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதெல்லாம் நீயும் செய்யணும், ஏன்னா உன் பிளேஸ் அதான், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே ரொம்ப சேடாக இருக்குவீங்க, ஏன்னா தேவங்க அந்த மாதிரி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்க இன்னும் உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களால் பேசக்கூட முடிஞ்சிருக்காது. புரியுது சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்லோவாக அழுந்துட்டே அங்கே இருக்கிற எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்வ் பண்ணிக்குவீங்க. உங்கள் கையெல்லாம் ஃபஸ்ட்டே ஷிவர் ஆகிருக்கோ. அப்போது தேவங்கோட அம்மா வேணும்னே நீங்கள் ஹாட்டாக ஃபுட் சர்வ் பண்ணியிருக்கும் போது அந்த கையை வச்சுட்டு வேணும்னே நீங்கள் கை மேலே போர் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குவாங்க. சரியான ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குவாங்க உங்களுக்கு அவங்க அம்மா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி வைட் ஐஸில் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ஸ்லாப் பண்ண இடத்துல உங்கள் கையை வச்சு கண்ணை டைட்டாக மூடி நின்றுக்குவீங்க. தேவங்க கூட ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஷாக்காக பார்த்துக்குவாங்க, எதுக்காக அவங்க அம்மா சடனாக அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் தேவங்க்கு ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கோம் உங்களை அப்படி பார்த்து. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியிருக்குவாங்க. அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்குவாங்க அந்த டைனிங் டேபிள் கீழே. என்னமாச்சு, எதுக்கு இப்போ அவளை அடிச்ச அப்படின்னு கேட்குவாங்க ஜின்னு. அப்போது இதை பாரு, வேணும்னு என் கை மேலே சூடான சாப்பாடை போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், நான் வேணும்னு பண்ணல சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அம்மா, பொய் சொல்லாத, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வாய் திறந்தாலே வெறும் பொய் தான். பார்த்தேன் உன் முன்னாலேயே இவ இப்படியெல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுவான், இன்னும் நீ இல்லாதப்போ என்னை என்ன பண்ண போகிறாளோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சீனியர் நான் வேணும்னு பண்ணல சீனியர், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்க அம்மா எதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே தேயம், அண்ணி
அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள். அப்படியே விட்டால் பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகிடும். அப்புறமா நீ போ, கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார். வாய்க்கிலேயே பேசுறதுக்கு மாத்திரம் தான் தெரியும், எந்த வேலைக்கும் லாய்க்கே இல்லை. அப்பா, நான் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும், உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிருக்குவாங்க. ஜின்னு கூட ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக, சரி சாரா நானும் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க. தேவங்களோட அம்மா உங்களையே பார்த்து, இதை பார், என் கண்ணு முன்னாடி வந்துடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது சாரா வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் டியரி ஐஸில் அவங்களே பார்ப்பீங்க. அழாதே வையன் அப்படின்வாங்க. அக்கா, நீங்கள் பார்த்துருந்தீங்க தானே நான் எந்த தப்பு பண்ணலன்னு? எல்லாருமே பார்த்தாங்க, ஆனால் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க அக்கா. நான் என்ன அந்த மாதிரி பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. இதை பாரு வையன், நான் பார்த்தேன், நீ எதுவுமே பண்ணல. அவங்க அப்படி தான், நீ அதெல்லாம் கண்டுக்காத, எல்லாம் சரியாயிடும். நீயும் தேயாங்கோ சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்கிற நாள் வந்தே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, அந்த நாள் வராது அக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசுனதை கேட்டிங்க தானே? 6 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. பண்ணிக்கிட்டோக்கா, எனக்கு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூட இஷ்டம் இல்லை. அவங்க வேறு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கட்டும். நானும் எங்கள் அம்மா தம்பின்னு ஏதாவது வேறு ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன், நீயே எப்படி நெகட்டிவாக பேசினா எப்படி? என் லைஃப்லேயே அப்படி தாக்கா, எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும். ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இல்லை. அடுத்த நிமிஷமே அந்த சந்தோஷம் என்கிட்டேருந்து தூரம் போயிடும். லியா அக்கா எப்பவுமே சொல்வா, நீ அன்லக்கின்னு. அது உண்மைதான் அக்கா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா, ஏய் வையன் அப்படியெல்லாம் பேசாத, இந்த லக்கு அன்லக்கு இதெல்லாம் பொய் வையன் அப்படின்வாங்க. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு யோசித்து மண்டையை போட்டு கொழுப்பிக்காத. இப்போ உன் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதை பற்றி யோசி. இப்போ நடு, கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அக்கா நீங்கள் எதுக்காக வரீங்க, நான் செய்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை வையன், என்னையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் கிச்சன் உள்ள போயிருக்குவீங்க. இப்படியே டைம் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாரா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவீங்க. அதுலேயும் லில்லி, ஜின் அண்ட் சாராவோட குழந்தை, அவங்க கூட வந்து பயங்கர க்ளோஸு. அவங்க வந்துட்டு உங்களையே ஒட்டின்னுக்குவாங்க எப்போவுமே. தேவங்களோட அப்பா வந்துட்டு உங்கள் விஷயத்தில் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. பட் தேவங்களோட அம்மா கிடைக்கிற சான்ஸ்லலாம் உங்களை இன்சல்ட் பண்ணுறது, உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு மாதிரி டோட்டலாக மேடு மாதிரியே நடத்தின்னுக்குவாங்க உங்களை. தேவங்க வந்துட்டு உங்களை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டுக்குவாங்க. உங்ககிட்ட என்னன்னு கூட பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டுக்கோ, எப்பயாவது ஒரு தடவை தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பார்த்துருக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு இவங்க யாருக்குமே தெரியாமல் உங்கள் அம்மா கிட்டே ஃபோனில் பேசுகிறது, டீனா கிட்டே பேசுகிறது எல்லாம் பண்ணியிருக்குவீங்க. டீனா கூட உங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்குவாங்க, காலேஜுக்கு திரும்பி வா, ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுன்னு. பட் நீங்கள் அதை கேட்குறதுக்கு கூட தேவங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைங்க, தேவங்க வந்துட்டு டெய்லி மிட் நைட் வந்து நீங்கள் தூங்குனதுக்கப்புறமா உங்கள் ரூம் உள்ள வந்து உங்களை பார்த்துட்டு போயின்னுக்குவாங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு கோவமாக இருக்கும். அவங்க மேலேயே அவங்களுக்கு கோவம் வந்துன்னுக்கோ. ஏன்னா அவங்க எவ்வளோ உங்களை வெறுக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட உங்கள் சைடு அட்ராக்ட் ஆகிக்குவாங்க. ஏன்னா அவங்க உண்மையாக உங்களை லவ் பண்ணியிருக்குவாங்க. எங்கே உங்கள் சைடு அட்ராக்ட் ஆகிடுவாங்களோன்னு நினச்சிட்டு அவங்க உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்குவாங்க. இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருந்திருக்கோம், பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி. எல்லாருமே போயிருக்குவாங்க, ஜின் சாரா கூட போயிருக்குவாங்க. பட் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா தேவங்களோட அம்மா தான் உங்களை வர வேணான்னு சொல்லியிருக்குவாங்க. தேவங்க முன்னாடியே சொல்லுவாங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு. பட் தேவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பாட்டியில் தேவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா உங்களை தனியாக வீட்டில் விட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அவங்க வந்துட்டு உங்களை பற்றியே யோசிச்சுக்குவாங்க. பட் அவங்களே ஒருத்தவங்க பார்த்து ஸ்மோக் பண்ணின்னுக்குவாங்க. வேறு யாரும் இல்லை, லியா தான். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பார்ட்டிக்கு வந்திருக்குவாங்க. என்னை ஏமாற்றிட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கினேன் இல்லை தேயாங், உங்கள் அம்மா என்னை யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் யாருன்னு தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்களா? இதை நான் விட மாட்டேன்.
நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நானும் நீயும் ஒன்றா சேர போகிறோம். பாவத்தையும் அவனுக்கே தெரியாமல் நான் கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் என்ஜாய் பண்ணின்னுக்கிறியா? நல்லா என்ஜாய் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மருந்தோட எஃபெக்ட் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் தேயாங்க உட்காந்துன்னுக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஜிமின் பாஸ் ஆவாங்க. தேயாங்க கண்டுக்காமே போயின்னுக்குவாங்க. அப்போ தேயாங், டே ஜிமின், என்னடா எதுக்காக என்னை இக்னோர் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. ஓ, என் பேர் ஜிமின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாமல் உன்னை இக்னோர் பண்ணுற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் கிடையாதுடா. நீ வந்துட்டு மாஃபியா கிங். நம்மளாம் ஒரு சிம்பிளான சிஇஓ. உன் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு கூட நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்வாங்க. எதுக்குடா ஜிமின் இப்படி சர்க்காஸ்டிக்காக பேசினுக்கிற அப்படின்வாங்க. தேயாங், நான் நார்மலாக பேசுறது உனக்கு சர்க்காஸ்டிக்காக கேட்குதுன்னா அப்போ எதுக்காக என்கிட்ட பேசுகிற அப்படின்வாங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன? எதுக்கு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிற அப்படின்வாங்க. இதை பார்த்தேன், என் பழைய ஃப்ரெண்டு தேயாங்க இருந்தா அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்குவேன். இப்போ நீ என் பழைய தேயாங்க கிடையாது. உனக்கு ஈகோ, ரிவெஞ்ச் இதெல்லாம் கண்ணை மறைச்சிட்டுக்குது. ஒரு இன்னோசன்ட் பொண்ணோட லைஃப்பை பால் பண்ணிட்டியடா. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணடா. அதை எப்படி நீ அவளை நம்பாமல் போயிட்ட? இதை பார் ஜிமின், நான் யாரோ சொல்லி கேட்டு அவளை சந்தேகப்படலடா. என் கண்ணால் நான் பார்த்தேன். அவள் எங்கள் அம்மா கிட்டே எப்படி பிஹேவ் பண்ண தெரியுமா? அதே ஒரு பொண்ணு உங்கள் அம்மா கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணி நீ அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம் நடத்திடுவியடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, டே தேயாங், சில டைம் நம்ம கண்ணால் பார்த்துருந்து கூட பொய் ஆகிடோடா. ரொம்ப லேட் ஆகிட்டு உன் ஒய்ஃப் உன் கை விட்டு போகிறதுக்குள்ளோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தேயாங் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க இவங்களை இக்னோர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கோம். அவங்க தேயாங் கல்யாணம் ஆன்லேருந்து ஃபுல்லாக இக்னோர் பண்ணிக்குவாங்க ஜிம்மின்னு. இவன் என்ன உண்மையை பற்றி பேச வரா? அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு கூட என்னமோ சொல்ல வந்தா, மற்ற பையன்தான் தடுத்துட்டான். என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுன்னுக்குவாங்க. அப்போ சடனாக அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்கும், பாடியெல்லாம் ஹீட்டப் ஆகிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். ஜின் வந்துட்டு, என்னடா ஆச்சு தேயாங், எதுக்கு இப்படி வேர்த்துன்னுக்கிற? தெரியலன்னா என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளேசரெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. மேபி இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால உனக்கு சஃபகேட்டிங்காக இருக்கும். மேலே ஏதாவது ஒரு ரூமில் போய் ரெஸ்ட் எடு, பார்ட்டி முடிஞ்சதும் நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவாங்க ஒரு ரூமுக்கு. அவங்க ரூம் உள்ளே போவாங்க. போன உடனே பின்னாடியே டோர் லாக் ஆகிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா லியா. லியா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்வாங்க. அவங்க ஓடி வந்து தேயாங்க ஹக் பண்ணிடுவாங்க. தேயாங், ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். ப்ளீஸ் தேயாங், என்னை சொல்லாத. எனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கிற ஆம்பளைய வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறியே, வெக்கமாக இல்லை அப்படின்வாங்க. எனக்கு எதுக்கு வெக்கம்? என் பாய் ஃப்ரெண்டை தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, ரிவெஞ்சுக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கினேன். இப்போ என்ன ரொம்ப பாசம் பொத்திக்கிட்டு வருது ஒய்ஃப் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நீ தான் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தேயாங், ப்ளீஸ் தேயாங், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க மறுபடியும் ஹக் பண்ணுவாங்க டைட்டாக. தேயாங் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஹக் பிரேக் பண்ணுறதுக்கு, பட் அவங்க அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்குவாங்க லியா. தேயாங்க அப்படியே பெட் மேலே புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஓவர் ஆகிடுவாங்க. தேயாங் வந்துட்டு அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி கம்மியாயின்க்கோ, ஸ்ட்ரென்த் கம்மியாயின்க்கோ. உன்னால் இப்போது ஒன்றும் பண்ண முடியாது தேயாங். நீ இப்போது எனக்கு சரண்டர் ஆகணும், அவ்வளோதான். நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான நைட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு லியாவை பார்த்து, என்ன பண்ண சொல்லு அப்படின்வாங்க. நீ குடிச்சியே ஜூஸ், அதில்
என்னோடய மேஜிக்கை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட செஸ்ட் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் தேவம், இப்போ உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு இப்போ நான் தேவை, என்னால் இப்போ உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, ச்சே நீ எல்லாம் ஒரு பொம்பளை, அதுவும் இல்லாமல் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வீட்டில் என் அழகான பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹார்ஷாக புஷ் பண்ணுவாங்க லியாவை. அவங்க டைரெக்டாக கீழே போய் விழுவாங்க. தேவங்க பெட் மேலேருந்து எழுந்திரிச்சு நின்றுட்டு, இன்னொரு தடவை என்கிட்ட வரத்துக்கு ட்ரை பண்ண நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ லியா தேவங்க பார்த்து, இது என்ன உனக்கு புதுசு மாதிரி பிஹேவ் பண்ணுற, ஏன் எந்த பொண்ணு கூட நீ நைட் ஸ்பெண்ட் பண்ணிலையா தேவங், உன்னோட வெட்டிங் நைட் அன்றைக்கே நீ வேற ஒருத்தி கூட இருந்தவ இல்லை அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, பொண்ணுங்க கூட சுற்றுந்த உண்மைதான், ஆனால் எந்த பொண்ணு மேலேயும் தப்பாக என்னோடய சுண்டு விரல் கூட பட்டதில்லை. என் வெட்டிங் நைட் அன்றைக்கி எவ்வளோ ஒருத்தி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியாது. பட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், என் கூட ஃபீமேல் வாய்ஸில் பேசுனதே ஸ்டீவ் தான். அன்றைக்கி நைட்டு ஸ்டீவ் கூட ஒரு இம்பார்ட்டண்ட் மிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அன்றைக்கி நைட் அவன் கூட தான் இருந்தேன். ஃபயர் மேலே எனக்கு கோவம் இருக்குதா, அவள் எங்கள் அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டா, என் லவ்வை கொச்சப்படுத்திட்டான்னு. ஆனால் அவளுக்கு துரோகம் பண்ணோன்னு கனவுல கூட நினைக்க மாட்டேன். உனக்கு இன்னும் உங்கள் அம்மா பற்றி தெரியல தேவம், உங்கள் அம்மா நிச்சயமாக பையனை உன் கூட இருக்க விட மாட்டாங்க. உன்னோட லைஃப்பில் உங்கள் அம்மா தான் பெரிய வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு லியாவோட நெக்கை ஹார்ஷாக பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, இதை பாரு, இன்னொரு தடவை எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினேன், இங்கேயே உன்னை கொன்று புதைச்சிடுவேன், யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. லியா வந்துட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க தேவங்க பார்த்து. தேவங்க வந்துட்டு அவங்க கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வெளியே கிளம்பிருக்குவாங்க. அவங்க அங்கேருந்து கீழே இறங்கி போயின்னுக்குவாங்க. அப்போது அவங்க அம்மா பார்த்துட்டு, எங்கடா போயின்னுக்குற அப்படின்னு கேட்குவாங்க. அம்மா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்களாம் பாட்டி முடிச்சுன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இரு நம்மளும் வந்துடுறோம் அப்படின்வாங்க. அம்மா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடலாம் என்ஜாய் பண்ணு, நான் போய் படுத்துன்னு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. பட் அவங்க பாடியில் ஆயின்கிற அந்த சேஞ்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைம் போக போக எக்ஸ்ட்ரீம் ஆகிடும், அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்களுக்கு உங்கள் ஃபேஸ் இப்போது கண்ணு முன்னாடி வந்துன்னுக்கோ. அவங்க காரில் ஏறி உக்காந்துட்டு ஸ்டேரிங் வீலை டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேரிங் வீல் மேலே ஹார்ஷாக பேங்க் பண்ணுவாங்க. ஓ பையன், எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிவிட்டு கால் கட் பண்ணி விண்டோ கிட்டே போய் நிற்குவீங்க. இன்றைக்கி என்ன இவ்வளோ இடி மின்னல், புயல் ஏதாவது வரப்போதா, ஐயோ கடவுளே, நான் வேறு தனியாக இருக்க வீட்டில், புயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா நல்லாயிருக்கும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, எனக்கு வேறு பசிக்குது, இரு கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போவீங்க. கிச்சனில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குவீங்க. நான் ஒண்டி தானேன்னு எதுவுமே சமைக்கலை, ஆனால் இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டக்குன்னு உங்களை பேக்கப் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபுல்லாக பயந்துருவீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தேவங்க வந்துட்டு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகல் பண்ணுவாங்க. சீனியர் என்ன பண்ணியிருக்கிறீங்க, லவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்வாங்க. என்ன சீனியர் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. இதை பாரு, எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்வீங்க. நான் யார், சீனியர், ஏய் உனக்கு யாரடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது அது வந்து அப்படின்வீங்க. அது கூட தெரியலையா, உன் புருஷன் அப்படின்வாங்க. இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்னோடய புருஷன் தெரிஞ்சுதா சீனியர், நான் தனியாக கஷ்டப்படும் போது வீட்டில் எல்லோரும் என்னை இன்சல்ட் பண்ணும்போது எங்கே போயிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்வீங்க. பட் தேவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காமல் உங்கள் நெக் கிஸ் பண்ணி நேக்குவாங்க. ப்ளீஸ்
என்னை விடுங்க சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு சீரியஸாக இதை பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விடுங்கன்னு சொல்லாதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாகவே எடுத்துன்னு இல்லையே சீனியர், அப்போ எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறமா என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க தானே, இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து புருஷன் பொண்டாட்டினெல்லாம் ஒரு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்களை அவங்க சைட் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களை அந்த கவுண்டருக்கு பின் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு, இதை பாரு, இன்னொரு தடவை உங்கள் வாயில் டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்துச்சு, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். உங்கள் ஃபேஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக தெரிஞ்சுருக்கோம். அதுலேயும் உங்கள் லிப்ஸே முறிச்சு பார்த்துக்குவாங்க. அவங்க தம்லேருந்து உங்களோட பாட்டம் லிப்ஸை ரப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மொமெண்ட்காக நான் எவ்வளோ காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், எப்போ நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாக வாழ்வோன்னு. ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், நான் பேசும்போது என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ அவங்க, எனக்கு என்னடி குறை இருக்குது, பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடி நீ சுற்றுறாங்க, அதுதான் டிஃப்ரெண்ட் சீனியர். நான் அவங்க மாதிரி கிடையாது. உங்கள் சார், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்து உங்கள் பின்னாடி சுற்றுறதுக்கு. அதான் சொன்னீங்களே பொண்ணுங்கள்லாம் உங்கள் பின்னாடி சுற்றுறாங்கன்னு, இப்போ எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? அவங்கள யாராவது ஒருத்தக்கிட்ட போகலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்களோட ஹேர்ஸை க்ரிப் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஹார்ஷாக இல்லை. என்னடி சொன்னேன், ஒரு பொண்டாட்டியாக இருந்தேன்னு புருஷனை இன்னொருத்துக்கிட்ட போன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்வாங்க. நான் எதுக்காக அங்கே வெக்கப்படணும்? கல்யாணத்தன்னைக்கே என்னை விட்டு இன்னொருத்துக்கிட்ட போனாங்களே என் புருஷன், அவங்களுக்கே வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடி போனேன், அதுக்கு என்ன இப்போது ஒரு பொண்டாட்டியாக புருஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ உன்னோட கடமை அப்படின்வாங்க. அதான் நான் பார்த்தேன், என்ன இவ்வளோ பாசமாக பேசுகிறாரேன்னு இப்போ தான் தெரியுது. உங்களோட அந்த ப்ளெஷருக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு. நீ எப்படி வேணுமா இருந்தாலும் எடுத்துக்கோ வையன், ஆனால் என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு. பட் அவங்களோட க்ரிப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு சீனியர் வேணாம், இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு உங்களையே பார்க்குவாங்க, ஒரு மாதிரி டீப்பாக பார்க்குவாங்க. அவங்க ஃபஸ்ட்டே ஸ்வெட் ஆகிக்குவாங்க, ஒரு மாதிரி அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுக்குவாங்க. அந்த ட்ரக் ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகிருக்கும். உங்களை அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கிஸ் வந்துட்டு அப்படியே ஸ்லோ ஆகும், ஒரு மாதிரி ஹங்க்ரி கிஸ்ஸாக மாறும். நீங்களும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்களும் தேவங்க உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு கெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. அவங்க காலையே அந்த டோரை கிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே தூக்கிட்டு போயிட்டு கீழே இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு டோரை லாக் பண்ணுறதுக்கு திரும்புவாங்க. பட் நீங்கள் இதுதான் சான்ஸ்ன்னு நினச்சி வாஷ்ரூம்குள்ளே ஓட பார்ப்பீங்க. பட் தேவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களை பிடிச்சி புல் பண்ணி வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. உங்கள் 2 கையும் உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு, எங்கடி போயின்னுக்கிற, இன்றைக்கி நானும் நீயும் கம்ப்ளீட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிற வரைக்கும் உன்னை விட பொறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அப்படியே அந்த கிஸ்ஸு நெக்குக்கிட்ட போகும். நெக்கிட்ட ஃபுல்லாக பைட் மார்க்ஸ் கொடுத்துனுக்குவாங்க. அப்போ நீங்கள் மார்ன் பண்ணின, சீனியர் வேணாம் சீனியர், வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது எதுக்கு பிரச்சனை ஆகும்? ஏய், நம்ம ஒன்றும் தப்பு வேலை பண்ணினில்ல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நம்மளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த வீட்டில் யாருமே ஏற்றுனில்ல சீனியர், ப்ளீஸ் விட்டுருங்க சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் பயம் கோவம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக பைட் பண்ணுவாங்க உங்கள் நெக்கிட்ட. நீங்கள் பெயின்ஃபுல் மார்ன் பண்ணுவீங்க. உங்களே பார்த்துட்டு விட்டுடுன்னு இன்னொரு தடவை உங்கள் வாயில் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை டக்குன்னு வால் சைடில் திருப்புவாங்க. இப்போது உங்கள் ஃபேஸ் வந்துட்டு வால் சைடில் இருக்கும். தேவங்க உங்கள் பேக் தான் ஃபேஸ் பண்ணின்னுக்குவாங்க. உங்கள் பாடி கிட்ட நின்றுக்குவாங்க.
அவங்க வந்துட்டு மெதுவாக உங்கள் ட்ரெஸ்ஸை அன்சிப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு டைட்டாக கண்ணை மூடிட்டு சீனியர் வேணாம் சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போத்தே அவங்க பேக் சைட் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அன்சிப் பண்ண இடத்துல உங்கள் நெக்கு மேலெல்லாம் கிஸ் பண்ணிக்குவாங்க கண்டினியூஸாக. ஏன்னா அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுக்கு வாரிப்போ. ஆனால் உங்களுக்கு தெரியாது ஒரு ட்ரக்கால் தான் தேவங்க வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டக்குன்னு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. தூக்கிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்களே டீப்பாக பார்க்குவாங்க. நம்ம தேவங்க வந்துட்டு ட்ரக்கால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு ரிவெஞ்சுன்றதை மறந்துட்டாங்க. தேவங்கோ வையனுக்கோ நடுவில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுமா, இல்லை அதுக்குள்ளே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஒருவேளை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சினாலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் 6 months ஆனதுக்கப்புறமா 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம வையன் லைஃப்பில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.